இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற தேர் வீதியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கிளை தேர் வீதி ஓரமாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவிலிருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. யாழ்ப்பாணம் நல்லூரில் இருந்து யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு போகிற பிரதான வீதி, கச்சேரி நல்லூர் பிரதான வீதியிலிருந்து 2வது காணியாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற காணி இருக்குது. 2க்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்குது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவிலிருந்து யாழ்ப்பாண கச்சேரிக்கு இடைப்பட்ட இடத்துல தான் பிரதான வீதியிலிருந்து 2வது காணியாக இந்த வீடு அமைந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. அதே நேரம் இந்த வீடு எத்தனை பிறப்பு காணிக்க கட்டப்பட்டிருக்குது அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் 1.5 பிறப்பு காணிக்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு கட்டப்பட்டிருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விவரங்களை பார்க்குறதுக்கு முதல் இந்த வீட்டினுடைய வெளிப்புறங்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், மொத்தமாக 4 பக்கமும் சுற்று மதிலால் சூழப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு. அதே நேரம் இந்த வீட்டுக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இந்த வீட்டு காணிக்கையே இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறு இருக்குது. பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி அப்படி என்று தான் இந்த வீட்டுக்குரிய பகுதியை சொல்லி கிடக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டினுடைய கிச்சனை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீட்டுக்கும் ஹோலுக்கும் கிச்சனுக்கும் மார்பிள் பதிக்கப்பட்டிருக்குது. இந்த வீட்டினுடைய தோற்றங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க, அதனுடைய தோற்றங்களையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், மொத்தமாக இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்குது அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் 3 அறை கோல் கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாத்ரூமும் இந்த வீட்டுக்கு இருக்குது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டினுடைய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கழிச்சு கொள்ள முடியும். விலை பேச்சுவார்த்தைக்குட்பட்ட பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையாகத்தான் இருக்குது. இந்த வீடு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வீட்டுக்கு பின்பகுதியில் இருக்கிற வாழை மரங்களை வீட்டுக்கு பின்னுக்கு ஒரு சிறிய இடவசதி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நார்மல் டாய்லெட்டை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த வீட்டை நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை இந்த வீடியோவில் நாங்கள் அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்கள்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ நார்மல் கோல் ஊடாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படி என்று சொன்னால், உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் இந்த இலக்கங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கரன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்க அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், வாங்குறதுக்கு முதல் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்தரணி ஊடாகவோ வடிவாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்திக்க அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டம் நல்லூர் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் தந்துட்டேன். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.